பாட்டியம் தொலைக்காட்சியின் உழவன் நிகழ்ச்சிக்கு உங்களை பேரன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான விவசாய தொழில்நுட்பத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு கருங்கோழி வளர்ப்பு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழினாவே இப்போதைக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆனா கருங்கோழியை அந்த அளவு கமர்ஷியல் படுத்த முடியல, அந்த அளவு வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இல்ல அதிக லாபம்ன்றது பாத்தீங்கன்னா மார்க்கெட் இல்லங்கிறாங்க. இது எல்லா ஒரு வகையான மார்க்கெட்டுக்குமே இன்னைக்கு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு பிராய்லர், இன்னைக்கு மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராய்லர்லாம் ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம ஜனங்க போய் சாப்பிட்டாங்க. இல்ல இதை இவங்க எடுத்துட்டு வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த கோழி இனங்களை, நாட்டுக்கோழி இனங்களை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்க. கொண்டு போறதுக்கு இன்னைக்கு கறிக்கடைக்கு போறாங்க. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டோட சதிகளும் நிறைய இருக்குங்க. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சிறுவிடை இருக்குங்க. சிறுவிடை மாதிரியே நாட்டுக்கோழி இனங்களை நிறைய உருவாக்கி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பெருமையா இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை கேவலப்படுத்துற ஒரு விஷயம், பண்ணையாளரை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலப்பின கோழிகள். அதுல மெயினா எடுத்துக்கிறது இந்த அசில் கிராஸ்ன்னு ஒரு கோழி எடுக்கிறாங்க சார். அது என்னன்னா இந்த மதிப்பு கூட்டப்பட்ட கோழிகள்னு ஒரு சிலது இருக்கு. அது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வண்ண பிராய்லர்னு கூட சொல்லுவேன். அதுவும் வண்ண பிராய்லர். ஆமாங்க. பாத்தீங்கன்னா சார் இப்போ பிராய்லர் 40 நாள்ல 35 நாள்ல 2 கிலோ உடல் எடை வருது. அதே நாட்டுக்கோழில பாத்தீங்கன்னா 2 மாசம் 2.5 மாசத்துல உடல் எடை வருவதை வடிவமைக்கும் போது அதுவும் வண்ண பிராய்லர் தானே. அதை அவங்க ஜெனட்டிக்ல மாத்தி அதை உற்பத்தி பண்றாங்க இல்லைங்களா. இப்ப அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கோழி இனங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 280 இருந்து 320 முட்டைகள் வரைக்கும் வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இன்னைக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்படக்கூடிய நம்ம இந்த நாட்டுக்கோழி வண்ண பிராய்லர், அவங்க அதை நாட்டுக்கோழின்றாங்க, மதிப்பு கூட்டிய கோழிகள்னு சொல்றாங்க. இந்த கோழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 280 இருந்து 320 முட்டைகள் வரைக்கும் கூட ஒரு ஆண்டுக்கு வைக்குதுங்க. வருஷத்துக்கு. இப்ப நம்ம சிறுவடைகளை எடுத்துக்கோங்க, பாத்தீங்கன்னா 85 இருந்து 90 முட்டைகள் தான் வைக்கும். நீங்க பியூர் ஒரிஜினல் அசில் எடுத்துக்கோங்க, 65 to 70 முட்டை தான் வைக்கும். நீங்க கடகநாத்து எடுத்துட்டீங்கன்னா 120 முட்டைகள் தான் வைக்கும். வருஷத்துக்கு 120 முட்டை. அதுல எத்தனை பொரிக்கும்? இல்ல என்னுடைய பொரிப்பு திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52%. ஒவ்வொரு கோழிக்கும் பொரிப்பு திறன் ஒண்ணு இருக்கு. அது பர்சன்டேஜ் மாறுங்க. அதுல கடகநாத்துக்கு 52%. இப்ப அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 280 இருந்து 320 முட்டை, நம்ம ஆவரேஜா ஒரு 300 முட்டை ஒரு கோழி பொரிக்குதுன்னு வச்சுப்போம். இந்த கலப்பின கோழிகள் அதுல என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க, அசில் நம்ம சண்டையினம் இருக்காங்க பாருங்க, அதாவது சண்டைகளின் ராஜான்னு சொல்லலாம். நம்ம அசில வீரியமாவும் இருக்குங்க. இந்த சேவலை என்ன பண்றாங்கன்னா இந்த சேவலை மட்டும் தனியா எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதுல இருந்து சமனை எடுத்து செயற்கை கருவூட்டல் மூலியமா, இன்ஜெக்ஷன் மூலியமா அந்த மதிப்பு கூட்டிய கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா அந்த செயற்கை கருவூட்டல் செய்யறாங்க. ஸோ இது மூலியமா ஆண்டுக்கு சராசரி அதுல இருந்து 300 முட்டைகள் கிட்டத்தட்ட கிடைக்குதுங்க. ஆனா அதுல குஞ்சு உற்பத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே கலப்பினத்துக்கு ஒரு மதிப்பு அதிகங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 85% இருந்து 90% குஞ்சு பொரிக்கும் திறன் அதுக்கு இருக்கு. ஸோ அப்போ ஒரு 300 கோழில நம்ம வைக்கும்போது ஆவரேஜா 250 குஞ்சுகளை ஒரு வருடத்திற்கு அதுல இருந்து நம்ம எடுத்துடுறாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட நாட்டுக்கோழின்னு சொல்லி கொடுத்து பண்ணையாளரை இன்னைக்கு நசுக்கிற தன்மையும் அதுதாங்க சார். அதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல 120 ரூபாயில இருந்து 140 ரூபாய்க்கு மேல போலுங்க கிலோ. ஆனா நம்ம சிறுவிடை எடுத்துட்டீங்கன்னா கூப்பிட்டு நம்ம தெருவில் போறவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்தா கூட 250 to 300 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துடுறாங்க ஒரு கிலோ. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அதே கலப்பின கோழிகளை கொடுத்து பண்ணை ஆர்வமா இந்த நாட்டுக்கோழி கடையிலனா எவ்வளவுக்கு சார் போகுது ஒரு கிலோ? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழிலாம் இன்னைக்கு 400 ரூபாய் வரைக்கும் கடையில். கருங்கோழி எவ்வளவு போகுது? கருங்கோழி பாத்தீங்கன்னா கிலோ 400 ரூபாயும், சேவல் உடல் எடை 400 ரூபாயும், கட்டை 700 ரூபாயும் நாங்க எங்க இடத்துல கொடுக்குறோங்க. ஏன் அது டிஃபரெண்ட் ஆகுது? கட்டைகளுக்கு வேல்யூ அதிகங்க. ஸோ அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 முட்டை நீங்க கடகநாத்து முட்டையை நான் 40 ரூபான்னு வித்துட்டு வரேங்க. 40 ரூபாய்ங்க. இப்போ 40 ரூபாய் விற்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோழி, தாய் கோழில இருந்து 100 முட்டை ஒரு வருஷத்துக்கு எடுத்தா கூட பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் நமக்கு அதுல. நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை 10 ரூபாய் தானே? இல்ல நாட்டுக்கோழி முட்டைகள் இன்னைக்கு 10 ரூபான்றது கிராமத்துல தான் சார் 10 ரூபாய் விற்குது. இன்னைக்கு நம்ம நகரங்கள்ல போய் எடுத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இன்னைக்கு 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. ஒரு முட்டை 25 ரூபாய். 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதுல கருங்கோழி முட்டை 40 ரூபாய் சொல்லுங்க. 40 ரூபாய் ஒரு முட்டை. ஒரு முட்டைங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதான் சார் இப்ப வாங்குறாங்களா அதுக்கு சார்? இன்னைக்கு மக்கள் தேவை இன்னைக்கு நிறைய வாங்குறாங்க சார். விஷயம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு வாங்கிட்டு போறாங்க. நிறைய வாங்குறாங்க சார். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் டிமாண்டேஷன்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே. இப்போ எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை உற்பத்தி பண்றீங்க? இல்ல நம்ம கணக்குன்னு எடுத்துங்க, என்னோட 300 தாய் கோழிகள் இருக்குங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 30% முட்டை வருங்க.
எனக்கு 90லேருந்து 100 முட்டை வரைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குங்க. இப்போ ஒரு முட்டை 40 ரூபான்னு வச்சா எங்கேயோ போகுது, 4000 ரூபாய்க்கிட்ட போகுதா? ஆமாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதை நாங்க என்ன பண்றோம்னா முட்டையா மட்டும் கொடுக்காம கோழி குஞ்சுகளா உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு கோழி குஞ்சுகளா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலான லாபம் இருக்குங்க. ஒரு கோழி குஞ்சு 75 ரூபான்னு கொடுக்குறேங்க ஒரு நாள் குஞ்சு. இதே ஒரு மாத குஞ்சா இருந்தா 175 ரூபான்னு கொடுக்குறேங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ற கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் நமக்கு டிமாண்டேஷன் இருக்கு. இதே இன்னைக்கு இறைச்சிக்காக நான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இறைச்சிக்காக அதிகம் பண்றது இல்லைங்க. ஏன்னா ஒரு இறைச்சிக்காக பண்ணும்போது இடவசதி ரொம்ப அதிகமா வேணுங்க. மேய்ச்சல் முறையில கொடுக்கணுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளாகவும் முட்டைகளாகவும் மட்டுமே கொடுக்குறேன். உற்பத்திக்காக மட்டுமே கொடுக்குறேன். இதை வந்து நானும் ஒரு நிறைய பண்ணைகளுக்கு வந்து ஆலோசகரா இருக்குங்க. இப்போ நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி பீப்புள் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது ஆர்வமா வர்றாங்க, இது ஆர்வமா வளர்க்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழிகள் வந்து இன்னைக்கு நிறைய அவங்களோட தேவைக்கு இன்னைக்கு வளர்த்துக்கிறதுக்காக வராங்க. நீங்க சொன்னீங்க அந்த வண்ண பிராய்லர்னு சொல்லிட்டு, அதுல என்னென்ன ரகங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியணும். அது இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு பெரிய குழப்பம் வந்துருங்க அது. அதனால இன்னைக்கு அதுல நல்ல இந்த கிரிராஜா, வனராஜா, சொர்ணதாரா, சொர்ணப்பிரியா அப்படின்றாங்க. நிறைய வந்து நம்ம நந்தனம்னு சொல்றாங்களே, நம்ம யூனிவர்சிட்டியில தயார் பண்ற கோழிகள் எல்லாமும் நிறைய இருக்கு. நந்தனம் 1ங்கிறது ஒரு இனம், நந்தனம் 2, நந்தனம் 3, நந்தனம் 4 அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து நந்தனம் இதுல ஆராய்ச்சி நிலையம், கோழிகள் ஆராய்ச்சி நிலையம் இருந்ததுங்க. அதுல உற்பத்தி பண்ண கோழிகளுக்கு வந்து உருவாக்கப்பட்ட கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தனம் 1, 2, 3, 4ன்னு வச்சிருந்தாங்க. நாமக்கல் வேளாண் யூனிவர்சிட்டியில நாமக்கல் பல்கலைக்கழகத்துல உருவாக்கப்பட்ட கோழிகளுக்கு வந்து நாமக்கல் 1, நாமக்கல் 2 இந்த மாதிரி அதெல்லாம் கிராஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலப்பினங்களா சேர்த்து உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் யூனிவர்சிட்டியில உருவாக்கப்பட்டதுதான். அதனாலதான் அவங்க அந்தந்த பேர் வச்சிருக்காங்க. நாமக்கல் 1, நாமக்கல் 2. முட்டைகள் வந்து 240, 280 முட்டைகள் வரைக்கும் வைக்கக்கூடிய தன்மைகள் அதுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி இல்லங்கிறீங்களா? உண்மையான நாட்டுக்கோழி இல்லன்றதான் என்னோட கருத்துங்க. ஏன்னா நம்ம பியூரிட்டி அதுகிட்ட கிடையாது. சரி, நம்மளோட நாட்டுக்கோழி அப்படின்னா நீங்க சொன்னீங்க 18 ரகங்கள் இருக்கு. ஆமாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ரகங்கள்? எனக்கு தெரிஞ்ச வகை பாத்தீங்கன்னா சிறுவிடைன்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து நம்ம தமிழக அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிறுவிடைனா என்ன, பெருவிடைனா என்ன? இப்போ அதாவது 1 கிலோ 1.25 கிலோ உடல் எடை உள்ள கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறுவிடைன்னு சொல்லுவோம். சரி. ஸோ 3 கிலோ 4 கிலோவுக்கு மேல வர்ற கோழிகளை வந்து பெருவிடைன்னு சொல்லுவோம். சரி, இப்போ சிறுவிடையில என்னென்ன ரகங்கள் இருக்கு? சிறுவிடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழக நாட்டுக்கோழிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகர் இருக்காரு இல்லைங்களா, முருகரோட வாகனம் இருக்கு பாருங்க, சேவல், அந்த கொடியில இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம தமிழக நாட்டுக்கோழி. அதான் சிறுவிடை கோழி. சிறுவிடை கோழி. பெருவிடைன்னு பாத்தீங்கன்னா இந்த அசில் ரக இனம். அதுலயே வந்து உட்பிரிவுகளோட எடுத்துக்கிட்டீங்கன்னா 20, 23 வகை இருக்கிறதா சொல்றாங்க. இதுல நிறைய வகை இருக்குங்க. வந்து பெருவிடையில வருங்க. அது அசிலுங்க. அது வந்து ஆந்திரா இனத்தை சேர்ந்ததுன்னு. அதுலயே பாத்தீங்கன்னா கிளிமூக்கு, விசிறிவால்னு இருக்குங்க. அதுல இந்த ஜாவா, தும்மர் அப்படின்னு நிறைய பிரிவுகளை பிரிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வகைகள் ஒரு சிலது தாங்க. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்புன்றது ஒரு பெரிய உலகங்க. அது ஒரு கடல் போல போயிட்டே இருக்கு. கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி நாட்டுக்கோழியை பத்தி நம்ம உள்ள பூந்து போனோம்னா அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாங்க. கோழிகள் இனங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இனங்கள்லாம் என்னென்ன இருக்கு? சிறுவிடை இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அசில் இனத்தை வந்து நிறைய விரும்பி வளர்க்குறாங்க. பெருவிடை கோழிகள். அடுத்ததுங்க நிக்கோபாரி. இன்னைக்கு கடகநாத்தம் இன்னைக்கு நல்ல அவேர்னஸோட வந்துருச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இந்த 4 வெரைட்டி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நல்லா பாப்புலரா போயிட்டு இருக்குங்க. ஸோ இது வளர்த்தாவே போதுங்கிறீங்க? ஆமாங்க, இதுலயே நல்ல லாபம் இருக்குங்க. நம்ம சிறுவிடையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்டே நாங்க கொடுக்குறோம். சிறுவிடை கோழிகளுக்கும் கடகநாத் கோழிகளுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 தாய் கோழிகள். நான் நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட. வரும்போது கேட்டா நான் கேட்பேன் அவங்கள, எவ்வளோ நீங்க வளர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் சிம்பிளா ஒரு 100-200 கோழி வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 100-200 கோழினா தாய் கோழிகளா குஞ்சுகளோட சேர்த்தா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் ஒரு 200 தாய் கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 தாய் கோழிகள் வந்து சின்ன பட்ஜெட் கிடையாதுங்க, அது ஒரு பெரிய பட்ஜெட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நீங்க பெரிய பட்ஜெட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 200 தாய் கோழிகள். ஸோ ஒரு ஆண்டுக்கு கடகநாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 முட்டை ஒரு கோழி. அப்போ நம்ம சராசரி 100 முட்டை வச்சுப்போம். 200 தாய் கோழிகள் வைக்கும்போது பாத்தீங்கன்னா 20,000 முட்டை உற்பத்தி ஆகுது ஒரு ஆண்டுக்கு. ஸோ 20,000 முட்டையை நம்ம கோழி குஞ்சா கன்வெர்ட் பண்ணும்போது 52% பொரிப்புத்திறன் இல்லைங்களா? 52% பொரிப்புத்திறன் வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோழி குஞ்சுகள் உருவாகுது. 10,000 கோழி குஞ்சுகளை நீங்க வளர்த்து விற்பனை செய்யும் போது இறப்பு சதவீதம் ஒண்ணு இருக்குங்க. அதிகபட்சமா ஒரு 10% வைப்போம். 10% மார்டாலிட்டி பர்சன்டேஜ் வராதுங்க. ஆனா நீங்க 10% வச்சாலும் 9,000 கோழிகளை நீங்க உற்பத்தி பண்ண போறீங்க ஒரு வருஷத்துக்கு. ஒரு கோழி ஆவரேஜா எவ்வளவு கொடுக்கலாம்? நீங்க ஒண்ணுமே இல்ல, இந்த நம்ம 400 ரூபாய் ரேஞ்சையும் விட்டுருங்க, கிலோ 700 ரூபாய் ரேஞ்சையும் விட்டுருங்க. ஒரு சராசரி ஒரு கோழி 400 ரூபாய் ரேஞ்சுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9,000 கோழி 36 லட்சம்.
இன்னைக்கு நம்ம கடகநாத் கோழியோட வேலைக்கு போவேனா, ஆபீஸ் போவேனா, சார் ஒரு எதுவும் பண்ண வேணாம். குடும்பம் இதை விட என்ன சார் ஐடி இன்னைக்கு மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கார்பரேட் நிறுவனங்களும் சரி, இன்னைக்கு வங்கிகளும் சரி, கோழி மேய்க்கிறவனை கேவலமா பாக்குறான். ஆனா இன்னைக்கு சாதாரணமா நான் ஒரு கார்பரேட் நிறுவனங்களையும் இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்றவங்களே தவறா சொல்றேன்னு நினைக்க வேணாங்க. ஐடியில் இன்னைக்கு ஒர்க் பண்ணா போதுங்க. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் பேங்க் பாக்குறது இல்லைங்க. அவரோட சேலரி ப்ரூஃப், அவரோட சர்டிஃபிகேட். இன்னைக்கு அவர் நேட்டிவ் கோயம்புத்தூரா இருப்பாருங்க. ஆனா ஒரு ஐடி ஒரு கம்பெனில வந்து அவருக்கு ஒரு சேலரி ப்ரூஃப் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அவரை கூட்டு 10 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குது. அவர் நாளைக்கு கட்டுறாரா கட்டலையா தெரியாது. அவர் போய் எங்க போய் பிடிப்பாங்க? ஜாப் வந்து செக்யூரும் கிடையாது, எப்ப வேணாலும் காலி செக்யூரும் பண்ணலாம். கிடையாது, அவரை பிடிக்க மாட்டாங்க. அவர் எங்க போய் பேங்க் பிடிக்கும்? ஆனா ஒரு விவசாயி பேங்க் வாசல்ல போய் நின்னுந்தா கேவலமா பாக்குற உலகம், கேவலமா பாக்குற பேங்க். இது இன்னைக்கு நான் மக்கள்கிட்டையும் இந்த வங்கி உயர் அதிகாரிகள்கிட்டயும் நான் இன்னைக்கு இதை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இதை பார்த்து எங்களை மாதிரி ஒரு பண்ணையாளருக்கு வந்து ஏன் வாழ்வாதாரத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒரு ஐடியில் வேலை செஞ்சா அவங்கள வந்து ஒரு உயர்வாகவும், கோழி மேய்க்கிறவனை வந்து ஒரு தாழ்வாகவும் பார்க்க வேண்டிய நிலை ஏன் இருக்கு? இன்னைக்கு ஒரு ஐடி பீப்புளை விட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டுக்கோழியில் இருக்குதுங்க. உண்மை சார். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல மண்டை பிச்சுக்கிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியலன்னு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ பேருங்க, இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ஐடி பீப்புளுக்கு நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மாவட்டங்கள்லேருந்து இந்த ஐடி துறையில் இருக்கவங்களே வந்து என்கிட்ட கோழி குஞ்சுகள் வாங்கி மாறாங்க. அவங்க சொல்கிற ரீசனே இதுதான். ஸோ இன்னைக்கு அவங்க வெறுத்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற தொழிலே இதுதான். இன்னைக்கு அரசுக்கும் நான் வங்கிகளுக்கும் சொல்ல வேண்டிய வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களோட தரத்தை உயர்த்துங்க, பொருளாதார சீர்நிலையை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்க. எங்களை கோழி வளர்க்குறவங்கள வந்து தயவு செய்து கேவலமாக பார்க்க வேணாம். இன்னைக்கு அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிராய்லருக்கு கொடுக்குற மானியத்தையும் பிராய்லருக்கு கொடுக்குற கடனுதவியும் ஏன் நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கறது இல்லை? இன்னைக்கு ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மானியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராய்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000 ரூபாய், 5000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒரு கணக்கு போட்டு 11 லட்சம் ரூபாய் அதுக்கு திட்ட மதிப்பீடு போட்டு அதில் 25% கால்நடைத்துறை மானியமும் 25% பேக் டு சப்சிடின்னு சொல்லிட்டு நபார்டு மானியமும் கொடுக்குறாங்க அரசு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆனால் இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு ஷெட்டு வச்சு எல்லாமே போட்டு ஒரு 40,000 ரூபாய் தான் மானியமாக கிடைக்குது. ஏன் இந்த மானியத்தை நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு எத்தனையோ பண்ணையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிராய்லர்ன்ற போர்வையில் இன்னைக்கு மானியத்தை முறைகேடாகவும் முறையற்ற வகையிலையும் வாங்கி பயன்படுறாங்க. அதாவது அவங்க அதுக்கு தப்பான ஒரு விஷயத்துக்கு போகுது. இன்னைக்கு இயற்கையாக உண்மையாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு நம்ம இந்த அரசு வந்து இந்த மானியத்தையும் வங்கி கடனையும் ஏற்பாடு செய்து கொடுத்தா உண்மையில சொல்றேங்க நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்க அது போல அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? பேங்க்குக்கு ஏதாவது லோன் மாதிரி கேட்டிருக்கீங்களா? பேங்க்குக்கு போன உடனே பாத்தீங்கன்னா விவசாயினாலே ஒரு மாதிரியா தானே பாக்குறாங்க. விவசாய லோன்னாலே தள்ளுபடி அப்படின்னு தான் பாக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நான் ஒரு சில மீட்டிங்ல பேசும்போது கூட பாப்பேங்க, இன்னைக்கு ஒரு நிறுவனங்கள் போய் ஒரு லோன் வாங்குறாங்க. நிறுவனங்கள் லோன் வாங்குறது செக்யூரிட்டியும் தேவையில்ல, உடனே சாங்ஷன் ஆகுதுங்க. ஒண்ணுங்க சாங்ஷன் ஒரு பக்கங்க, லோன் வாங்கிடுறான். ஒரு விவசாயி ஒரே பேங்க்ல போயிட்டுங்க ஒரு நிறுவனம் பல கோடி ரூபாயை கடனா வாங்குது, ஒரு விவசாயி சொற்ப பல ஆயிரங்களை கடனா வாங்குறான். வாங்கிட்டு வரும்போது 2 பேர்கிட்டயும் அந்த ரெக்கவரி டீம் அப்படின்னு ரெக்கவரின்னு வரும்போது ஃபார்மர் கிட்ட பேங்க்ல இருக்கிற பியூன் கூட போயிட்டு கடன் வாங்கினிய கட்டுறதுக்கு உனக்கு முடியலையான்னு கேட்கிற கேள்வி கேட்கிற உலகமா இருக்குது. ஆனா இதே பல கோடி வாங்கின நிறுவனங்கள் கிட்ட அந்த நிறுவன உரிமையாளரோட பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் இந்த பேங்கோட உயர் அதிகாரியை போய் சந்திக்க முடியும். அப்போ உலகம் நாடு எங்க போயிட்டு இருக்கு சார்? விவசாயிக்கு எங்க மதிப்பு இருக்கு? விவசாயி வந்து ஒரு பேங்க்ல செய்யற கடை ஊழியர் கூட ஒரு கேள்வி கேட்கிறான். ஆனா அதே பேங்க்ல வேலை செய்யற ஒரு உயர் அதிகாரி கூட நிறுவனங்கள் கிட்ட போகும்போது அவரோட உதவியாளரோட பர்மிஷன் கேட்டுட்டு எப்ப போய் பார்க்கலான்ட்டு இவங்க ஹாலில் வெயிட் பண்ணி அவருக்காக பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பேங்கோட உயர் அதிகாரிகள் நிறுவனத்தை நோக்கி தான் போறாங்க. ஆனா அதே பேங்கை நோக்கி போற விவசாயிகளுக்கு மரியாதை எங்க இருக்கு? அவங்கள மதிச்சு அந்த வங்கியும் இன்னைக்கு லோன் கொடுத்தாங்கன்னா கேட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த விவசாயி லோன் வாங்கினா கட்ட மாட்டேன்றாங்க, விவசாய கடன் தள்ளுபடி வருமானு கேட்குறாங்க. அப்போ நிறுவனங்கள் மட்டும் எல்லாம் கரெக்டாக கட்டுறாங்களா? அந்த கேள்வி வருது இல்லை? அப்போ ஏன் அவங்களுக்கு ஒரு மதிப்பு எங்களுக்கு ஒரு மதிப்பு, விவசாயிகளுக்கு ஏன் ஒரு மதிப்பு குறைவா இருக்கு? இது அரசும் சரி வங்கி ஊழியர்களும் சரி இதை மேம்படுத்தலாமே, இந்த மாதிரி ஊக்குவிக்கலாமே. இந்த மாதிரி ஊக்குவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் நிறைய விஷயங்கள் பாதிக்குதுங்க. பருவமழை பெய்யறது இல்லை, அப்படியே மழை பெஞ்சாலும் இயற்கை சூழலால் பாதிப்பு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி சூழல் விவசாயிகள் வந்து நிறைய பாதிக்கப்படுறான். ஆனா அந்த மாதிரி நீரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய விவசாயம் நமக்கு பொய்க்குமானால் இது போல விஷயங்கள் விவசாயத்தின் உபத்தொழில் தாங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்னைக்கு அதே விவசாயத்தின் உபத்தொழிலா சொல்லி தான் இன்னைக்கு பிராய்லரை உள்ள கொண்டு வந்தாங்க. பிராய்லர் பிளஸ்ன்னு ஒரு ஸ்கீம் வந்ததுங்க. ஸோ அந்த பிராய்லர் பிளஸ்ன்ற ஒரு ஸ்கீமை கொடுத்த அரசு ஏன் நாட்டுக்கோழி பிளஸ்ன்னு ஒரு ஸ்கீமை கொடுக்கலாம் இல்லை? நாட்டுக்கோழியை மேம்படுத்தலாம் இல்லை? அந்த கலப்பின கோழிகளை அழிச்சு ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை இன்னைக்கு உருவாக்கினா
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி நம்ம கலப்பின மாடுகள் தான் அதிகமாக இருந்தது. இந்த ஜெர்சி, சிந்து, கிராஸ் இது மாதிரி நிறைய இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்து நம்ம பாரம்பரிய மாடு கிர்ரு, சாகிவால், தர்பார்கர், ஓங்கோல் இதெல்லாம் இன்னைக்கு உள்ள வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நாட்டுக்கோழிகளும் உள்ள வந்துட்டு இருக்குங்க, நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சுங்க. இந்த விழிப்புணர்வுகளுக்கு வந்து அரசாங்கம் உதவிகள் செய்யணுங்க. கார்பரேட்டோட இடையூறு இல்லாமல் இருந்தால் இன்னும் டெவலப் பண்ணி கண்டிப்பா எங்கேயோ போய் நிற்கும் இந்த நாட்டுக்கோழியோட தொழில். சார், இப்போ கருங்கோழியில வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, மருத்துவ குணங்கள் இருக்கு, இதோட பராமரிப்பு செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா வருமானம்னு பார்க்கும்பொழுது நிறைய வருமானம் கிடைக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கருங்கோழியில ஏதாவது வெரைட்டிஸ் அது மாதிரி இருக்கா? இப்போ கருங்கோழின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 வகைப்படும். அது ஜெனட்டிக், அதை வம்சாவழின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்கு, பென்சில்டு, கோல்டன் இந்த மாதிரி 3 வகைப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரக்கையோட உடலமைப்பால தான் மாறுமே தவிர மற்றபடி உள்ள இருக்கிற கறியோட தன்மையோ, அதனுடைய நாக்கோட தன்மையோ, அதனுடைய கண்ணோட தன்மையோ, கால் இது எதுவுமே மாறாது. இந்த ரக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ன்றது வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறது ஜெட் பிளாக். பென்சில்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரக்கைக்கு மேலே வந்து பென்சிலில் கோடு போட்டால் ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்கும் தெரியுங்களா, ஒயிட் பேப்பரில் அந்த மாதிரி ஒரு மினுமினுப்பாக இருக்கிற இது வந்து பென்சில்டுன்னு சொல்லுவோம். கோல்டன் அதே மாதிரி கோல்டு கலரில் அந்த ரக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினுமினுப்பாக கோல்டு கலரில் இருக்கும், இதை வந்து கோல்டன் சொல்லுவோம். ஸோ இது வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒரு சிலர் இதையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரியாத ஒரு சில நபர்கள் வந்து இது வந்து கிராஸ் கோழின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து கிராஸ் கிடையாதுங்க. அதனுடைய வம்சாவழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்கு, பென்சில்டு, கோல்டன் 3 வகையாக அது வருங்க அதனுடைய இதில். நீங்கள் இப்போ ஜெட் பிளாக்கும், ஜெட் பிளாக்கு சேவல், ஜெட் பிளாக்கு பெட்டை இது போட்டால் ஜெட் பிளாக் தான் வருன்றது அர்த்தம் இல்லைங்க. அதுலேயும் பென்சில்டும் கோல்டனும் மிக்ஸ் ஆகி கூட வரும் மிக்ஸ். அதாவது அதில் ஜெனட்டிக்ல வர்றது அது. எத்தனை முட்டைகள் விடும் சராசரியா? இது ஆண்டுக்கு 100லேருந்து 120 முட்டைகள் வரைக்கும் வைக்குங்க. இல்லை, ஒரு பருவத்தில் எத்தனை விடும்? அதாவது அது கோழிகளோட அந்த சூலகத்துல முட்டையோட அந்த இது உருவாகிறத பொறுத்துங்க. 15ம் வரும், 20ம் வரும். ஆவரேஜா 10லேருந்து 15 வரைக்கும் வருங்க. இதுல பொரிப்பு தன்மைன்னு பார்க்கும்பொழுது 50% தான் கிடைக்கும். 52% கிடைக்கும். இது எப்படி இப்ப நீங்க வந்து எப்படி இயற்கையாவே பொரிச்சிருக்கீங்களா இல்ல இன்குபேட்டர் அது மாதிரி வச்சிருக்கீங்களா? அதாவது அதனுடைய மொத்த முட்டை பொரிப்பு திறன்றது வந்து 52%. இப்போ நம்ம ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 முட்டை அடை வைக்கிறோம்னா அதுல கரெக்டா 52% தான் பொரிக்கணும் அர்த்தம் கிடையாது. அதுல 12, 13 பொரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனுடைய ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இதனுடைய வீரியத்தன்மை எப்படி சராசரியா அதனுடைய சராசரி குஞ்சு பொரிக்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52%. சரி, இப்ப நாட்டுக்கோழியில வந்து நீங்க சொன்னீங்க கருங்கோழி வந்து அந்த தாய்மை பக்குவம் வந்து கம்மியா தான் இருக்கும், குஞ்சை வந்து பராமரிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க. இது மாதிரி தாய்மை வந்து அதிகம் உள்ளது, அதாவது குஞ்சுகளை நல்லா பராமரிக்கக்கூடிய இனங்கள்லாம் வேற என்னென்ன? நம்ம இப்ப சிறுவிடை இருக்குங்க. இப்ப நேக்கட் நெக்னு ஒரு கோழி இருக்குங்க, முட்டை கழுத்து கோழின்னு சொல்லுவாங்க. கழுத்துல மட்டும் முடி இருக்காது. ஆமாங்க, கிராப் கோழின்னு சொல்லுவாங்க. கிராப் கோழி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தாய்மை குணங்கள் வந்ததுங்க. ரொம்ப முட்டையிடும் திறனும் அதிகங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது தன்னோட கோழி குஞ்சுகளை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா பார்த்துக்கும். இந்த பாதுகாக்கும் திறன், வளர்க்கும் திறன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவிடைக்கும் அந்த நேக்கட் நெக்குமே அதிகமான குணங்கள் உண்டு. அதுல கூட வந்து நம்ம இப்ப இந்த கடகநாத் கோழிகளை ஒரு சில கடகநாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்மை குணம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க, தாய்மை குணம் குறைவு, அவ்வளவுதாங்க. இதுங்களோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா கடகநாத்துக்கு தாய்மை குணம் குறைவு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்மளோட சொந்த தேவைகளுக்காக தான் கோழி வளர்ப்பாங்க. ஒரு 4-5 கோழி இருந்தா போதும், அதோட முட்டை போதும், ஒரு 1-2 கோழி என்னைக்காவது வருஷத்துக்கு 2 முறை அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா போதும். அந்த மாதிரி வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எப்படி வளர்க்கலாம்? இப்போ அவங்களோட முதல்ல இடவசதியை பார்க்கணுங்க. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த வீடு வச்சுக்கிறவங்க தன்னோட முட்டை தேவைக்காகவும் இறைச்சி தேவைக்காகவும் மாடியிலே கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடியிலே வந்து மாடி தோட்டம் மாதிரி மாடியில் கோழி வளர்ப்பு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட நாலேஜில் அவங்க கோழி வளர்த்து இன்னைக்கு நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் வளர்க்குறது இல்லாமல் அவங்களோட தெருவுகளுக்கும் உள்ள முட்டை தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சென்னையில் சென்னை மட்டும் இல்லைங்க, நிறைய நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய முட்டை தேவைகளை தீர்த்துக்கிறது தானே சொந்த வீடு வச்சுக்கிறவங்க மாடியில் வளர்க்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு அந்த அவேர்னஸ் வந்துடுச்சிங்க. அதே மாதிரி இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னா நம்ம அதுக்கு கூண்டு வச்சு நம்ம அதை மாடியில் மேய விட்டு பார்க்கணும். இது நம்ம கிராமத்தில் இன்னைக்கு நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு வந்து ஒரு இன்னொன்று இதுவே சொல்லுவாங்க, நடமாடும் வங்கின்னே சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கோழியை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புற பெண்களுக்கு நாட்டுக்கோழிகள் வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி. ஆமா, திருவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்ப வேணாலும் இன்னைக்கு ஒரு 10 கோழி வச்சிருக்காங்கன்னா அவங்க அந்த கோழி அவ்வளவும் காசுங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சிம்பிளா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா 10 கோழிகள்ங்க, சராசரி 90 முட்டைகள்.
ஒரு கோழி 10 கோழிக்கு எடுத்துனீங்கன்னா 900 முட்டைகள். அன்னைக்கு அதுல குஞ்சு பொறிக்கு நீங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா 10% இழப்பீடு போட்டா கூட 810 கோழி குஞ்சுகள் உருவாகுதுங்க. நீங்க அதுல ஒரு 10% இழப்பீடு மார்டாலிட்டி பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700-720 கோழிகள் ஒரு வருஷத்துக்கு 10 கோழிகள் மூலியமா உற்பத்தி பண்றோம் இல்லைங்களா. 700 கோழிகள் நீங்க சராசரி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு கோழி 300 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்தீங்கன்னா கூட 7-3-21 2,10,000 ரூபாய். ஒரு கிராமப்புற பெண்கள் 10 கோழியை வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் 2,10,000 ரூபாய். சத்தமே இல்லாம சம்பாதிச்சுக்கிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா முட்டை விற்கிறதும் தெரியாதுங்க, கோழி விற்கிறதும் தெரியாது. கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா ஒரு 10 கோழி வச்சிருப்பாங்க. ஆனா ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் பொருளாதார பெண்கள் கிட்ட பல நடமாட்டம் இருக்கும். அதுதான் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நடமாடும் வங்கி. நாட்டுக்கோழி வளர்ப்பு பெண்களின் ஏடிஎம், கிராமப்புற பெண்களின் ஏடிஎம் இப்படிலாம் கூட ஒரு சில பேர் அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு எவ்வளோ நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. அதை நம்ம தான் இன்னைக்கு நம்ம கிராமப்புற மக்களும் சரிங்க, நம்ம நகர்ப்புற மக்களும் சரிங்க, இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து நம்ம நாடு தான் முன்னோடியா இருக்கும். நீங்க சொன்னீங்க அதாவது வளர்க்கறதுக்கு வந்து இடம் இருக்காது. ஆமா. ஸோ சின்னதா வந்து ஒரு கூண்டு மாதிரி அடிப்பாங்க அல்லது கோழி கிடாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில வளர்க்கறது வந்து எந்த அளவு சாத்தியம் தெரியல. வீட்டு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணணும்னா எப்படி அதை ரெடி பண்ணலாம்? இல்ல இப்போ நம்ம கொட்டகை முறை கூண்டு முறைன்னு 2 இது இருக்குங்க. கூண்டு முறைன்றது நம்ம இன்னைக்கு போதிய இடவசதி இல்லாதப்போ சின்னதா ஒரு கூண்டு அமைச்சு அதுல வளர்த்துக்கலாங்க. எப்பயுமே இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியன்றது ஒண்ணு இருக்குங்க, தன்மைன்றது ஒண்ணு இருக்கு. தன்மை மாறாது. நீங்க கூண்டுக்குள்ள வைக்கும்போது பாத்தீங்கன்னா சிறுவிடை கோழிகளா இருந்தாலும் சரிங்க, பெருவிடை கோழிகளா இருந்தாலும், கடகநாத் கோழிகளா இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறாது. ஆனா பண்புகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனுடைய பண்புகளை வந்து நீங்க கட்டி போட்டு வைக்கிறீங்க. இப்ப பண்புகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது மேயணும், அதுக்கு தேவையான புழு பூச்சிகளை அதுவே தேடி சாப்பிடணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஈரப்பதத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இங்க இந்த ஈரப்பதத்துல பாத்தீங்கன்னா அந்த கோழிகள் சீச்சிக்கின்னு புழு பூச்சிகளை தானா தேர்ந்தெடுக்கும். அப்ப அதுக்கு தேவையான சத்துக்களை தானா தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை அந்த நாட்டுக்கோழிகளுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை கூண்டுல வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சமச்சீரான தீவனத்தை, அதுக்கு தேவையான சத்துக்களை நீங்க கூண்டு முறையில கொடுக்கணும். ஆனா அந்த பண்புகள், அதுக்கு ஆரோக்கியம் பண்புகள் இருக்கும், அதனுடைய தன்மை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ அதனுடைய இயற்கையா அது கொஞ்சம் மேயணும். இப்போ வந்து அந்த கரையான் வந்து இதுக்கு நீங்களாவே உற்பத்தி பண்ணி கொடுத்து கோழிக்கு தீவனம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி? அது கரையான் தீவனம்ன்றது கோழிகளுக்கு ஒரு தேவையான தீவனங்கள் தாங்க. அதை நம்ம உருவாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை ஒரு பானையை தேடிக்கணும், அதுக்கு ஒரு கோணி பையை தேடிக்கணும், அதுக்கு வந்து இந்த மக்கின குப்பைகளை தேடிக்கணும் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா இன்னைக்கு எங்க பகுதியில் இருக்கிற மணல் மற்ற பகுதியில் எப்படின்னு தெரியாதுங்க. எங்க பகுதியில் இருக்க மண்ணுக்கு இயற்கையாவே அந்த கரையான் உற்பத்தி இருக்குங்க. அதாவது கரையானை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதில் என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கிய குப்பைகளையும் மக்கிய கோணிகளையும் அந்த மண்பானை இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை உருவாக்கி அந்த கரையான் இருக்கிற இடத்துல ஒரு மணல்ல ஈரப்பதத்தை உருவாக்கி இதை கவுத்து வைக்க சொல்றாங்க. அதை விட வெளியில வந்துடும் அந்த கரையான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இரவுல வெளியில வரும்போது அந்த மண்பானையை தேடியும் அந்த இதை தேடியும் வருங்க. இந்த மாதிரி சூழல்ல நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் நம்ம டெய்லி வந்து தண்ணி பீச்சு விட்டோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கரையான் உற்பத்தி வந்துருங்க. இன்னொன்னு இதுக்கு எளிமையான இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடுகள்ங்க. நீங்க நம்ம கோழி வளர்க்குற இடத்துல ஒரு நாட்டு மாடுகளை நம்ம மேய விட்டோம்னா ஸோ அது போடுற சாணம், அது போடுற அந்த சிறுநீர், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாணம் இப்போ எல்லாமே அந்த மக்கிய வாசனைகளுக்கு தான் அந்த கரையான் மேலே வருது. இப்போ ஈரப்பதத்தோட சேர்த்து வர்றதுங்க. எப்பயுமே நம்ம கோழி மேயிற இடத்த ஈரப்பதமா வச்சிருக்க போறோம். ஸோ அந்த இடத்துல கோழி மாடு நாட்டு மாடு சாணி போடும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாசனைக்கு ஆட்டோமேட்டிக்காக கரையான் வந்துருமே. இதுக்கு எதுக்கு நம்ம ஒரு பானையை வச்சுக்கின்னு நம்ம எதுக்கு ஒரு மக்கான கோணியை தேடி எத்தனை நாள் தேடி இருந்துருவீங்க? இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள நம்ம நாட்டு கோழிகள்ல சாப்பிட்டா நல்ல நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் பிடிவாதத்துக்கு இந்த பிராய்லர் கோழி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நாகரிகம்னு ஒன்று மக்கள் வந்து தானா தேர்ந்தெடுத்துக்கின ஒரு நாகரிகத்தை வச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஹை ஸ்டைலாக போயிட்டு உட்காந்து சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறாங்க. போலி நாகரிகத்துக்காக வாழக்கூடிய மக்கள் தான் இந்த பிராய்லரை தேடி போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஒதுக்கப்பட்ட கறியை தான் நம்மளால் இன்னைக்கு விரும்பி சாப்பிட்றாங்க. பிராய்லரில் லெக் பீஸை வந்து அங்கே அவாய்ட் பண்ணுறாங்க, அங்கே டிஸ்போஸ் பண்ணுறான். இந்த பிராய்லரை பொறுத்த வரைக்கும் கோழிகளும் தப்பானதுங்க, ஒரு சில நிறுவனங்கள் தயாரிக்கிற தீவனங்களும் தப்பானதுங்க. இது ரெண்டுமே சேரும்போது இப்போ ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, நிறுவனங்கள்ன்றது அதை எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா பசுத்தோல் போர்த்திய புலின்னுவாங்க பாருங்க. அதாவது விவசாயிகள்ன்ற போர்வையில் இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள், இன்டகிரேஷன் ஃபார்ம் சொல்றாங்க. அதாவது பண்ணையாளருக்கு வந்து கோழி குஞ்சு கொடுத்து கோழியை வளர்த்து கொடுத்து எடுக்கிற நிறுவனங்கள் ஒரு சில நிறுவனங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னோட தீவனத்துல தோல் கழிவுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய குரோமியம் லெவல்னு சொல்லுவாங்க. அந்த தோல் கழிவுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில மூலப்பொருளை தீவனங்களோட கலக்குறாங்க.
இந்த தோல் கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலப்பொருளில் குரோமியம் லெவல் அதிகமாக இருக்கிறதாகவும் அதுலேருந்து புற்றுநோய் வரக்கூடிய செல்கள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த குரோமியம் லெவல் தோல் கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலப்பொருளை ஒரு சில நிறுவனங்கள் தீவனங்களோட கலந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுமே இல்லாத பிராய்லரை சாப்பிட்டு வேஸ்ட் ஆகி போகிறாங்க ஒன்றுங்க. ரெண்டாவது இந்த தோல் கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலப்பொருள் அதில் கலக்கும்போது ரெண்டுமே சேரும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அழிவு தான் கொடுக்குதே தவிர நன்மை கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அதான் போலி நாகரிகத்துல வாழற மக்கள் உலகம் அதிகமாகி போச்சுங்க. அது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து நம்ம சார் இப்ப சண்டை கோழியும் நீங்க வளர்க்குறீங்க, இதுக்கு பேர் என்ன சார்? இதுவும் அசில் ரகம் தானே? அசில்ங்க. இதெல்லாம் இப்ப எவ்வளவு ரேட் சார் போகும் சார்? இதெல்லாம் நம்ம கோழிகளுக்கு ஏத்த மாதிரியும் அந்த சண்டை இனத்துக்கு ஏத்த மாதிரியும் விலை போகுங்க. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு சேவல் நல்லா கம்பீரமா இருந்ததுன்னா 2500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் கூட சேவல்கள் இருக்கு. ஒரு கோடி 25,000 வரை போகுங்கிறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தயம் ஜெயிக்கிறது இதனுடைய இதை வச்சு அதனுடைய ரேட்டு மாறும். அதை பொறுத்து அதோட ரேட் பொறுத்து அதனுடைய இதுவும் மாறுங்க. பட் ஆனால் பொதுவாக வந்து நாங்கள் சண்டைகளுக்கு அனுப்புறது இல்லைங்க. நம்ம வந்து இதை ப்ரீடிங் பர்பஸ்க்காக இதை ஆர்வமாக வளர்க்குறவங்களுக்கு வந்து நம்ம இதுலேருந்து ப்ரீட் எடுத்து நம்ம கோழி குஞ்சுகளாக தான் சப்ளை கொடுக்குறோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலை மதிப்பு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய சந்தை வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதையே நம்ம வந்து இறைச்சிக்காக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கிலோ 350 ரூபாய் ரேஞ்சுக்கு போகுதுங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார். இவ்வளவு நேரம் வந்து கோழிகளில் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத கேட்கவே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அசில் கோழியிலேருந்து கருங்கோழிலேருந்து சண்டை சேவல் வரைக்கும் நிறைய ரகங்கள் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இதை உற்பத்தி பண்ணி நல்ல ரகங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. வருங்கால சமுதாயத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு பாரம்பரியமிக்க கோழி ரகங்கள் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு சேரும். இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய பல அரிய தகவல்களை கொடுத்தமைக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க, வணக்கம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்தியம் டிவி iOS Android ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மற்றும் சத்தியம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்தியம் நியூஸ் என்ற Facebook ட்விட்டர் அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்.